திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர் சர்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. இன்னைக்கு 2 பேர்த்தோட பிறந்த நாள். ஒன்று பெரியார், இன்னொன்று மோடி. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார். ஒரு இழிவானவன்னு, நீச்சுன்னு, கற்பா இருந்தவன் காளான் சாப்பிட்டு கலர் ஆயிட்டான்னு, அப்பா யாரு அம்மா யாரு முன்னோர்கள் யாருன்னு இழிவாக விமர்சிக்கப்பட்ட ஒருவர் மணிசங்கர் ஐயரால, பிரியங்கா காந்தியால, அல்பேஷ் தாகூரால, இன்னும் பலரால கங்கு தெளி கலார் தெளி உனக்கு செக்கில் எண்ணெய் ஆட்ட தெரியுமா, மிக மோசமாக சமூக கொடுமைக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிரதமரை யாரும் இழிவாக விமர்சிக்க முடியாது. அத்தகைய இழிவுகளை தாங்கின ஒரு பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் தன் உழைப்பால் திறமையால் நெஹ்ருவோட பெரிய புகழ்பெற்றவராட்டு இன்னைக்கு உலக அரங்கிலே நிற்கிறாரு, இந்திய அரங்கிலே நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமை சனாதானம்னு தாங்கி பிடிக்கக்கூடிய கட்சிங்கிற பாஜகவிலிருந்து மோடிக்கு கிடச்சிருக்குது. டேய், அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் இருப்பான், அவன் தாண்டா அங்கே இருக்க முடியும், அவன் தாண்டா அந்த குடும்பத்தோட அதிகாரத்தை பறித்து ஆட்சியை நடத்த முடியும், அந்த இடத்துல அவன் இருக்கிறது பெருமாடா, அல்லது இன்னொருத்தன் இருப்பான்டா. ஏன்னா உனக்கு அத்வானி வாஜ்பாய் அங்கே இருக்கணுங்கிறியா? மோடி இருந்ததை நான் பாராட்டுறேன்டா. பச்சை தமிழனை நான் அரச ஆட்சியில் கண்டேன்னு காமராஜர் சொன்னார். ஏன் காங்கிரஸில் அதுக்கு முன்னே இருந்த யாரையும் பாராட்டவர் ஏன் காமராஜரை பாராட்டினார்? அதே புள்ளியில் மோடி அவர் பாராட்டியிருப்பார். ஓகே, நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சந்திச்சிருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணனை மதிய வேளையில் சந்திச்சிருக்காரு. கொங்கு சைவ விருந்து கொடுக்கப்பட்டிருக்கு சிபி ராதாகிருஷ்ணனால் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு கொங்கு அசைவ விருந்து கொடுத்தா என்ன? இல்லை, செவ்வாய்க்கிழமை எடப்பாடி பழனிசாமி சைவம் தான் சாப்பிடுவார். ஓகே, ஆமாம், உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன். நல்ல விஷயம் தானே. அதான் சிபி ராதாகிருஷ்ணன் சந்திப்பு நைட்டு இரவு அமித்ஷா வீட்டில் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு மும்முரமான பேச்சுக்கள்லாம் நடந்திருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஒரு லேசன் ஒர்க்கப் பண்ணுறாரு, பாஜகவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒர்க்கப் பண்ணுறாரு. அவர் தெளிவாக பாஜகவுக்கு ஆளாக நின்று பண்ணணும். நன்றி உணர்வு இன்னைக்கு பேசக்கூடிய காலகட்டத்தில் அவர் அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கும் சீட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஃபெசிலிட்டேட்டராக தான் அவர் இருக்கிறாரு. அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுனா அது பாராட்டுக்குரியது. ஜி.கே. வாசன் அந்த லேசனை பண்ணார். இப்போ அதில் ஒரு சின்ன தொய்வு வரும்போது செங்கோட்டையனை பார்க்கும்போது இவர் திரும்ப பார்த்துருக்கிறாரு. ஸோ செங்கோட்டையனை பார்த்ததை அவங்க ஃபோட்டோ போடலை. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ செங்கோட்டையன் மீட் பண்ணதான் செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆனால் பாஜக தரப்பில் நைனா நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் அது குறித்து தலைமை பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. அப்போது உண்மையாலுமே அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரே எக்ஸாம்பிள் தான். எடப்பாடி வைஸ் பிரசிடண்ட்டுக்கு பாராட்டு, கொங்கு சைவ விருந்தை சாப்பிட போகிறதுக்கு காரணமே செங்கோட்டையன் சந்தித்தது தான். இது விவரமான தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் ஆர்வலர்களுக்கு தெளிவாகவே தெரியும். இதை தவிர வேற எவிடன்ஸே வேண்டாம். இவர் திரும்ப போனது காரணமே அவர் சந்தித்தது தான். பட் அவர் சந்தித்தது அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் சந்தித்தது ஃபோட்டோ வெளியிடலை, இவர் சந்தித்ததை ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவர் 20% வாக்குக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதில் நாம் தமிழர் தம்பிகள்லாம் 20% இப்போ இருக்காது சார், அவர் நிலைப்பாட்டில் மாறிட்டார், நாங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கோம், அவர் விக்ரவாண்டிலே ஈரோடு கிழக்கிலே நிற்கல, இதிலெல்லாம் நாங்கள் வளர்ந்துருக்கோம், அவருக்கு 20 இருக்காது, 20லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் 20 கடைசியாக நடந்த எலெக்ஷனில் அவர் எடுத்தனால 20% வாக்குங்கிறத மதித்து பேசுகிறேன். 20% வாக்குக்கு தகுதியான பலமான தலைவர். அந்த வாக்கை அவரே பிரச்சாரம் பண்ணி எடுத்தது. 20% நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போது இந்த தேர்தல் 2026 தேர்தலையும் 20% நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே, அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? 20% அவருக்குங்கிறது மக்களவை தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் எடுத்த ஓட்டு. அது அவர் தனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்ப்பார். ஆனால் அந்த 20%ங்கிறது சீமானால் தென் மாவட்டங்களில் 30,000 ஓட்டு அவருக்கு அதிகம்.
சீமானுக்கு தென் மாவட்டங்களில் இப்போ டெஸ்பரேட்டாக முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா, முத்துராமலிங்க தேவருக்கு ஏர்போர்ட்டெல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டாக அலைகிறாரு, வராத ஓட்டுக்கு அலைகிறாரு. அதனால இருந்த ஓட்டையும் இழந்தார். நாங்கள் அதை சொல்லி தான் அடித்தோம். 3 நாடார் பெல்ட்டுக்குள்ளேயும் அவரை டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி தான் அடித்தோம். இவருக்கு ஜாதி அரசியலுக்கு நாங்கள் பாடம் படித்து கொடுப்போம்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லி அடித்தோம். இன்னைக்கு அவர் சொல்லிட்டார்ல, இன்னைக்கு வந்து அமித்ஷாவை நான் எதுக்காக மீட் பண்ணேன், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்து வலியுறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதன் மூலமாக கடந்த முறை அந்த 10.5% அது எந்த அளவுக்கு உபயோகரமாக இருந்தது நம்ம பார்த்தோம். இந்த முறை இந்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரட்டிவ் இருக்குல்ல, அதுக்கு இணையாக அவர் வேற ஒரு நேரட்டிவ் வந்து அமித்ஷா மூலியமா நிறைவேற்ற பார்க்குறாருல. மோடிக்கு நான் அன்னைக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு லெட்டரை சொல்கிறேன். பிஜேபி இதுக்கு மோடிக்கு எழுதின ஒரு கடிதத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். கம்யூனல் பொலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. ரெஸ்பெக்டட் மோடிஜி, டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஒன் காஸ்ட் குட் ஸ்பார்க் கவுண்டர் மொபிலைசேஷன் பை அதர் காஸ்ட். டூ லிட்டில் டூ நாடார்ஸ் ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி குட் நாட் பி டாலரேட்டட். சகித்து கொள்ள மாட்டாங்க. கண்டிப்பாக சகித்து கொள்ள மாட்டாங்க. ஒரு ஜாதியை நீங்கள் அப்பீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மற்ற ஜாதி சகித்து கொள்ள மாட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் வள்ளலாருக்கு இணையானவர், அது தட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் தேசபக்தர், அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஜாதியை இதுக்காக தான் பண்ணுறீங்க. ஒரு ஜாதியை மட்டும் அப்பீஸ் பண்ணினீங்கன்னா அது நாடார் ஒத்துக்க மாட்டான், யாதவர் ஒத்துக்க மாட்டான், தேவேந்திரகுல வேளாளர் ஒத்துக்க மாட்டான், முத்திரையர் ஒத்துக்க மாட்டான், உடையார் ஒத்துக்க மாட்டான். நீங்கள் வேணால் சர்வே எடுத்து பாருங்கள், இதுதான் அங்கே ரிசல்ட் வரும். இல்லை, பாரத ரத்னா வேணும் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவரினுடைய கோரிக்கையா இருக்கு. நீங்க உட்பட அதைத்தான் வந்து சரின்னு சொல்லி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரா கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அமித்ஷாக்கு இதை வந்து சொல்றாரு. கேட்கறாங்க. தாண்டிங்க நாடா இருக்கு கேட்டு போஸ்டர் விட்டுருக்காங்க. அன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு வரணும்னு சொல்லும் போது கூட அழகு முத்துமோன் நினைவிடத்துக்கு வரணும், இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு வரணும், தாண்டிங்க நாடார் நினைவிடத்துக்கு வரணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை வைக்கத்தானே செய்தாங்க. ஸோ இந்த ஜாதி அரசியல் எல்லாம் எல்லா ஜாதியும் விழிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இந்த ஜாதி அரசியல் பெருசாக பேசப்படுது. நான் உடச்சி பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன், மனச்சாட்சிப்படி பேசுகிறேன். தேவர் வள்ளலாருக்கு இணையானவர், தேட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இது ஜாதி ரீதியாக பண்ணும்போது டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஒன் காஸ்ட் வில் ட்ரிகர் கவுண்டர் மொபைலைசேஷன். அது நடக்கத்தான் போகுது. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமியை அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாருமே வந்து பெருசாக கன்சிடர் பண்ணலையா? அப்போ ஏற்கனவே சீமான் வந்து 2024 மதுரை டு கன்னியாகுமரி வர எடப்பாடி கட்சி 7 தொகுதியில் கூட்டணி இருந்தனால 7 தான் நிற்க முடிஞ்சது. எடுத்த ஓட்டை விட நாம் தமிழர் 10 தொகுதியில் நின்று 30,000 ஓட்டு அதிகம் எடுத்துட்டு எந்த அனலிஸ்ட்டும் இதை பேசலை. கில்லிங்னு சைலன்ஸ் பண்ணுறாங்க, உண்மைக்கு புறம்பாக இருக்காங்க, தர்ம நியாயத்தை கடந்து இருக்கிறாங்க. நீங்கள் ஆய்வு பண்ணி இந்த உண்மையை ஒத்துக்குங்க. காரணம் எடப்பாடி பழனிசாமி 10.5 காரணமும் ஓபிஎஸ்ஸை நீக்கினது தான் காரணம். இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு இதில் வராரு. இதில் வரும்போது இட் வில் ட்ரிகர் கவுண்டர் மொபைலைசேஷனை பண்ணுவாங்க. எல்லாரும் தங்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் வேணும்னு தெளிவாக நிற்பாங்க. இப்போ என்டிஏ இதே கவுண்டர் மொபைலைசேஷனுக்கு நான் அன்னைக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். 96 ஜெயலலிதாவுக்கு எதிராட்டே நாங்கள் இந்த கவுண்டர் மொபைலைசேஷன் பண்ணணும். ஷுவர், அது தெளிவாக பண்ணதான் தமிழ்நாட்டுக்கே தெரியும். 2006 பண்ணோம். அதனால தான் நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக ரவீந்திரன் துரைசாமி டீம், ஆர்டி டீம், நாம்னா முகம்தான், எல்லாரும் தான், கண்ணன், கோசல்ராம், எக்கச்சக்க நண்பர்கள், இவங்க கரிகோல் ராஜ் உட்பட இவங்க பண்ணிட்டாங்க போது தான் ஜெயலலிதா வந்து 2016 முன்னாடி இந்த கிரீடத்தை தூக்கி வச்சாங்க. நாடார்கள் சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியா ஆண்ட அரச மரபினர்னா நான் ஜெயலலிதாவோட ஜாதி அரசியலுக்கு எதிராக நாங்கள் கவுண்டர் மொபைலைசேஷனை பண்ணுவோம், ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி பண்ணுவான். அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ சொல்ல விரும்பல, தேவையில்லை. எல்லாரும் நண்பர்கள் தான், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும், எல்லா சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் நம்ம பார்க்கணும். ஐயா பசுமன் தேவர் வள்ளலுக்கு இணையானவர், அதெல்லாம் வேற விஷயம். அப்போ அப்பீஸ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த படித்து காட்டினால அது போகும்போது இட் வில் ட்ரிகர் கவுண்டர் மொபைலைசேஷன். இதில் எடப்பாடி அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அடி வாங்குவார். காரணம் முக்குலத்தோர் எதிர்ப்பை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு தான் இது போகிறாரு. முக்குலத்தோர் எதிர்ப்பு வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 நிற்குது. இதை சொல்றதுனால முக்குலத்தோருக்கு எதிராக அதர் காஸ்ட்டை இது பண்ணிக்கலாங்கிறது தான் ஓபிஎஸ் மேட்டரில் பண்ணார். அப்போ தான் நாங்கள் இது ஓபிஎஸ் நல்ல மனிதர், அபகரிக்கும் குணத்தோட எடப்பாடி இதை செய்ததை ஏற்றுக்க முடியாது. நாடார் தொகுதிகள் 3லையும் தேவருக்கு எதிராக நாடார் ஓட்டை வாங்கிடலான்னு நினச்சா டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொல்லி 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வச்சோம். இப்போ மீண்டும் அதே ஜாதி பொலிட்டிக்ஸ்குள்ளே அவர் போகிறாரு. இது வந்து கவுண்டர் மொபைலைசேஷன் இருக்கும். முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், நாடார், தேவேந்திரகுல வேளாளர் ஏற்கனவே ஓட்டு குறைவு.
சீமானால் பெரிய அளவு இதில் பாதிக்கப்படுவார். ஏர்போர்ட் பிரச்சனையிலையும் சீமான் பாண்டிய நெடுஞ்செழியன்னு சொன்னதை அதர் காஸ்ட் எல்லாமே பாராட்டுறாங்க. இவர் தப்பா அரசியல் பண்ணுறாரு, அந்த ஓட்டும் வராது, மற்ற ஓட்டும் வராது. இதை விளைவாக அவர் 26ல் சந்திப்பார். என்டிஏ கூட்டிலே இப்போ அதிமுக இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் இருக்காரு. அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்காரு. திருநெல்வேலியினுடைய ஒரு முக்கிய பிரமுகராகவும் இருக்கிறார். அந்த மாதிரி சூழல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு டிமாண்டை கண்டிப்பா நைனா நாகேந்திரன் மூலியமாவும் இந்த மெசேஜ் கண்டிப்பா டெல்லி பாஜகவுக்கு போகும் தானே. ட்ரிக்கர் கவுண்டர் மொபைலைசேஷன். மற்ற ஜாதிக்கும் ஓட்டு இருக்கு, தேவருக்கு மட்டும் ஓட்டு இருக்குன்னு ஃபூலிஷா யாருன்னு நினைச்சா அது தவறு. தேவருக்கும் ஓட்டு இருக்கு, மற்ற ஜாதிக்கும் நாடாருக்கும் ஓட்டு இருக்கு, யாதவருக்கும் ஓட்டு இருக்கு, தேவேந்திர குல வேளாளருக்கும் ஓட்டு இருக்கு, செங்குந்தருக்கும் ஓட்டு இருக்கு, உடையாருக்கும் ஓட்டு இருக்கு, முத்தராயருக்கும் ஓட்டு இருக்குது. டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் எனி காஸ்ட் வில் ட்ரிகர் கவுண்டர் மொபைலைசேஷன். அதுதான் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸோட ஒரு தத்துவம். ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அதிகாரப்பூர்வமா அதிமுக தரப்புல இருந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் என்ன செய்தினா, இது சம்பந்தமா நாங்க பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அதிமுக தரப்புல இருந்து வந்திருக்கு. வேற என்ன விஷயங்கள் அமித்ஷாட்ட இந்த தருணத்துல பேசியிருக்கான சூழல் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? செங்கோட்டையன் கடந்த வாரத்தில் மீட் பண்ணிட்டு வந்திருக்கார், இன்னைக்கு அவர் இப்படி மீட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற செய்தி. சிபிஎம் ஆன்டி மோடியை மேக்சிமைஸ் பண்ணுன்னு சொல்லும்போது, ஆன்டி மோடியை மினிமைஸ் பண்ணுறதுக்கு 20% வாக்கு எடப்பாடிக்குள்ளே வந்தது பெரிய இது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். இதை பாஜக தலைமை மதிக்குது. அதே வேளையில் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவில் தான் எடுத்த பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும்னு நினைக்கிறார். அதை எல்லாத்தையும் கண்ணில் மிளகா பொடியை தூவி பாராளுமன்றம் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்லி கொஞ்சம் குரூப்பு ஆன்டி ஸ்டாலின்னு ஒரு இச்சஸை மோடிக்கு முதுகு பின்னாடி நின்று தன்னோட ஆன்டி ஸ்டாலின் அரிப்பை சொரியக்கூடிய ஒரு கோஷ்டி. அந்த கோஷ்டிகளை பேரெல்லாம் நாள் வரும்போது சொல்லிடுறேன். அது இன்னொரு கோஷ்டி தான் எம்எல்ஏ ஆனா போதுன்னு வரக்கூடிய கோஷ்டி. இவங்கெல்லாம் பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. எடப்பாடி டஃப் ஆர்கைனர், பலத்துக்குரிய சீட்டை கொடுக்க மாட்டார், இதுவரை கொடுக்கல. இந்த முறை அவராக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வாங்கிடலான்னு பாஜக நினைக்கிறாங்க. அது இப்போ சீட்டை அமித்ஷா கேட்டிருந்தா கூட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது ஜனவரியில் பார்ப்போம், அவர் வராரு, பாமக வராங்க, 2 பாமகவையும் சேர்த்து நான் எடுக்க போகிறேன், உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு கட்சி வருது, ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கட்சி வருது, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், பெரிய அணியாக வருது, பிரம்மாண்ட கட்சி வருது, தினகரன் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவிலேருந்து வருது, இப்படி அவர் சொல்லி சீட்டு இப்போ வேண்டாம் புறவு பேசணும்னு அவர் அதை ட்ராக் ஆன் பண்ணி இழுத்தடிச்சிட்டு இருக்க வேலையை தான் பார்த்துருப்பாரு. நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. இவங்க 4 பேர் ஸ்டாலின் மேலே உள்ள அரிப்பை சொரியதுக்காக பாஜக எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்னு 4 பேர் நினைப்பான். 4 பேர் தான் எம்எல்ஏ ஆனால் போதும், அதுக்குள்ளே சீட்டை வந்தால் போதும்னு நினைப்பாங்க. நம்ம மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கருத்தை பிஎம்ஓவுக்கும் அமித்ஷாவுக்கும் சந்தோஷுக்கும் நட்டாவுக்கும் நம்ம இவங்க போகும்போதே சொல்லிட்டோம். நேத்தே இந்த முத்துராமலிங்க தேவர் இது போடும்போதே டூ மச் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஏ கம்யூனிட்டி வில் ட்ரிகர் கவுண்டர் மொபைலைசேஷன் ஆஃப் அதர் காஸ்ட். அது அவங்களுக்கு தெரியும். ஒரே ஜாதி அப்பீஸ் பண்ணிட்டு இருந்தா அங்கே எங்களுக்கு ஓட்டு இல்லையான்னு நாடார், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், தேவேந்திர குல வேளாளர் எடப்பாடிக்கு எதிராக போவாங்கங்கிறது தெரியும், போயிருக்காங்கங்கிறதும் உண்மை. ஸோ இந்த விஷயத்த நாம் முன் வச்சிருக்கிறோம். அதுபோல் சீட் ஷேரிங் விஷயத்திலும் ஏமாத்துவாருங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏமாத்ததுக்கு முதுவை குறிஞ்சு கொடுக்கறதுக்கு பாஜகவிலே ஆட்கள் இருக்கிறாப்புல. அமித்ஷா இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். இதில் இன்னொரு ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம் என்னென்னா, மோடி வந்த பிறகு ஒரு கல்யாண் சிங் மாதிரியோ, ஒரு எதியூரப்பா மாதிரியோ, ஒரு சங்கர் சிங் வகேலா மாதிரியோ, ஒரு உமா பாரதி மாதிரியோ, ஒரு மதன்லால் குராரா மாதிரியோ ரிவோல்ட்டும் தனி கட்சியும் யாரும் தொடங்கலை. அண்ணாமலை அப்படி தொடங்கிடுவாருங்கிற ஒரு சிச்சுவேஷன் சில ரிப்போர்ட்டுகள் போகவுமே மோடியே அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிஎல் சந்தோஷை அனுப்பி அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறத எடுத்திருக்கிறார். நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. 29 மோடி பிரதமருக்காக நிற்கணுங்கிறதுல இப்போவே உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆள். ஒரிசாவில் கூட சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்ததுன்னா காங்கிரஸும் பிஜேடியும் சேர்ந்துட்டா நம்ம கஷ்டங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நாங்கள் நாலேஜ் ஒர்க்கு, கான்டாக்ட் எல்லா வகையிலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அந்த வகையில் இன்னைக்கு மோடிக்கு அந்த மெரிட்டு போயிருமோ, வாஜ்பாய் அத்வானிக்கு இல்லாத மெரிட்டு மோடிக்கு 11-12 வருஷமாக இருக்குது போயிருமோங்கிற ஒரு தோற்றமும் வரும்போது, அண்ணாமலை கிட்ட பிஎல் சந்தோஷ் பேசும்போது, அண்ணாமலை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்த ஓட்டுக்குள்ளே சீட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க,
அது போதும். அதில் என்ன குறை சொல்லக்கூடிய யார்கிட்டையும் எடப்பாடி ஏமாளியாட்டு இளிச்ச வாயனாட்டு எடப்பாடி கிட்ட அது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் தெரியும். இளிச்ச வாயனாட்டம் இளிச்ச வாயராட்டம் அந்த பெண் பாலையும் சேர்த்துக்கிடுங்க. யாரும் நின்றக்கூடாது. ஒருத்துக்குள்ள சீட்டை கெத்தா வாங்கிடணுங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அதில் அவரை பற்றிய வதந்திகளையும் அப்படியெல்லாம் இல்லை, மோடி பிரதமர்னு 29 நிற்கக்கூடிய வந்தாங்கிறதையும் சந்தோஷிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சந்தோஷ் அவரை அழைச்சி அந்த மீட்டிங் கூட்டிட்டு வந்திருக்கிறார். உயர்மட்ட குழு வந்து கூடியிருக்கு. அதான் டெல்லியில அமித்ஷாட்ட இபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. இங்கே உயர்மட்ட குழு வந்து பாஜக தரப்புல வந்து நடத்தப்படுது. காலை வேளையில அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லை, அவர் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேல வந்து அவர் பங்கேற்கிறாரு. என்ன காரணம் அது? என்ன அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சிருவாருங்கிற சில ரிப்போர்ட்டுகள் போகவும், அவர் பாஜகவில் அந்த 11.4% வாக்கில் அவருக்கு பெருத்த செல்வாக்கு இருக்குங்கிற இதை போகவும், அது பிஎம்ஓல இருந்து பிஎல் சந்தோஷ் அவருக்கு குரு மாதிரி உள்ளவர் அப்பீஸ் பண்ணி அண்ணாமலை தனியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அழைத்து வரப்பட்டவர். அதனால தான் அண்ணாமலை அப்போ வந்து அந்த ரிப்போர்ட் வந்து போயிடுச்சு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கறதுக்கான எல்லா ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கு முன்பாக அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத தகவலா வந்து மேலிடத்துக்கு போய் அதை ஸ்டாப் பண்ணும் வகையில தான் நேற்று அண்ணாமலையை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா அண்ணாமலை ஆதரவுலாம் ரொம்ப வெகமென்றா இருக்கிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுதான் அதை பிஎல் சந்தோஷை வந்து இறங்கி வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். 2026 முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத அண்ணாமலை 2-3 இடங்கள்ல சொல்லிட்டாரு. கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை. 3வது முறை மோடி பிரதமர் ஆவார், 330 சீட்டு ஜெயிப்பாருன்னு மோடிக்கு வலது பக்கம் இருந்தவர் நம்ம உலக அளவிலையும் மோடிக்கு அசட்டா இருக்கிறாரு. இந்திய அளவிலையும் இண்டி கூட்டணிக்கு எதிராக என்டிஏக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தூணா இருக்காரு. நம்மளே சொன்னோம். அந்த எடப்பாடி தான் 12 சீட்டு அண்ணாமலை கேட்கும்போது 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு உடஞ்சுது. மோடிக்கு முக்கியமான மக்களவை தேர்தலில் சீட் தரால உடைச்சிட்டு போனார். இன்னைக்கு அவருக்கு முக்கியமான சட்டமன்ற தேர்தல். அப்போ அண்ணாமலை எடுத்து வச்ச வாக்குக்கு பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறத அண்ணாமலை நிற்கிறார். ஓகே சார், இப்போ அண்ணாமலை வந்து அப்போ எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டார். தனிப்பட்ட முறையில் இன்னும் அதே நிலைப்பாடு தான் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை சர்மா, அண்ணாமலை தான் அந்த கூட்டணியை உடைச்சாருங்கிறத பாஜகவில் மற்றவங்களாம் அண்ணாமலையை பிளேம் பண்ணுறாங்க. கூட்டணியை உடைச்சது 50% அண்ணாமலைன்னா அனதர் 50% எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் தான் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஆனால் பாஜகவில் உள்ள தலைவர்கள்லாம் எடப்பாடியை புனிதப்படுத்திக்கிட்டு தன் சொந்த கட்சியில் செல்வாக்கோட மக்கள் பலத்தோட இருக்கவங்களாம் லைட் வெயிட்ஸ் வெத்து வேட்டுகள் லைட் வெயிட்ஸ் வந்து அண்ணாமலை மேலே பொறாமையில் காழ்ப்புணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. லைட் வெயிட்டுங்கிற வார்த்தை அப்படியே போட்டு யாரை லைட் வெயிட்னு சொல்கிறது அந்த நபருக்கே தெரியும். ஸோ இது வந்து இந்த இடத்துல அண்ணாமலை வந்து தன்னை கட்சி அசெட் பண்ணதுக்கு தனக்கு தான் உழைச்ச வாக்குக்குரிய இடத்த எடப்பாடி ஏமாத்தாம வாங்குறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. தான் இந்த கூட்டணியை உடைச்சதாட்டு பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து எடப்பாடி முதல்வருங்கிறத தலைமை ஏற்றுக்கிட்டதை அவரும் ஏற்றுக்கிட்டு பேசுறாரு. தேவை இப்போ தலைமையோட இது வந்து எடப்பாடி கிட்ட ஏமாறாம பலத்துக்குரிய சீட்டு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்குறதா இன்னைக்கு அவங்களோட பொறுப்பு. உங்களுக்கு கிடைத்த தகவல் படி அப்போ பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. 2026 2029 வரைக்கும் பாஜகவில் தான் அண்ணாமலை தொடர போறார். அப்படியா? அண்ணாமலை பாஜகவில் தொடரணுங்கிறதான் எங்களோட விருப்பம். மோடி பிரதமராதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 2029 அண்ணாமலைக்கு செல்வாக்கு பயன்படுங்கிறதான் எங்களோட விருப்பம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதுக்கடையில் பாஜகவே ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் எதிர்ப்பில் எந்த சீட்டு கொடுத்தாலும் போதும், பாஜகவே ஒன்றும் இல்லை, நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும்னு நிறைய பேர் அலையிறாங்கல்ல. அப்படி அலைஞ்சாங்கன்னா அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது சுயநலவாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் நிறைஞ்ச தமிழக பாஜக விட அண்ணாமலை கட்சி பலமான செல்வாக்கான கட்சியாக இருக்கணுங்கிறதான் போயிருங்கிறதான் டெல்லி ரிப்போர்ட்டு. அப்படி ஒரு சூழ்நிலை இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்குள்ளே யாருக்கும் வரல. பால்ராஜ் மதவுக்கு போகும்போது கூட இயக்கம் தான் நின்று கட்சி தான் நின்று கொள்கை தான் நின்றுச்சு. ஓரளவு கல்யாண் சிங் அவர் தான் யூபியில் கட்சியாக இருந்தார். அவர் ஒரு 4% ஓட்டை எடுத்தார். இவர் எதியூரப்பா 10% ஓட்டை எடுத்தார். இங்கே இருக்கிறதே 10% ஓட்டு தான், 10% ஓட்டு தான். அதில் அண்ணாமலை போனாருன்னா பேரன்பாடியோட அண்ணாமலை செல்வாக்கானவர் ஆயிடுவார். மற்ற கல்யாண் சிங் உமா பாரதி எல்லாம் பேரன்பாடிக்கு ரொம்ப கீழே 4% தான் கல்யாண் சிங் எடுத்தார். பட் ஒட்டுமொத்த கட்சியும் உடைச்சி 3வது தள்ளிட்டு. இது எதியூரப்பா 10 தான் எடுத்தார். ஜனதாதள் யுனைடெட், ஜனதாதள் செக்குலர் அதுக்கு கீழே 3வது தள்ளிட்டு. இங்கே அப்படி ஒரு பிளவு வந்துன்னா பேரன் பார்ட்டியோட லைட் வெயிட் தலைவர்கள் நிறைஞ்ச பேரன் பார்ட்டியோட செல்வாக்கான கேடர் ஸ்ட்ரென்த்து, தொண்டர் பலம், ஓட்டர் பலம் உள்ள அண்ணாமலை பெரியாளா ஆவாருங்கிற ரிப்போர்ட் போயிருக்குது. மோடி தன் 11 ஆண்டு காலத்தில்
ஒரு டிசிடென்ட் லீடரை கட்சி தொடங்க முடியாத அளவு காப்பாற்றினவர். மோடிக்கு மெரிட்டாக நம்ம அதை சொல்கிறோம். அந்த வகையில் தான் சந்தோஷ் அனுப்பி அண்ணாமலை அப்பீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ டெல்லியில அந்த மீட்டிங் முடிந்த பின்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியே கிளம்பி வராரு. அப்போ வந்து ஏதோ முகத்துல துண்டை போட்டுக்கிட்டாரு, டவலை போட்டுக்கிட்டாரு, மூடி மறைக்க பார்க்கறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு அமித்ஷா வந்து ஒரு குட்டி இருக்காரு. ஏதோ 2 பேருக்கு ஒரு முரண்பாடு வந்துருச்சு. அப்படின்லாம் வந்து செய்திகள் நேத்து இரவுலேருந்தே வந்துட்டு இருக்கு. நீங்களும் அந்த விஷுவல வந்து பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அத நான் பார்க்கும்போது? அப்படியெல்லாம் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ அண்டர்மைன் பண்ணியோ இழிவாட்டோ பேசக்கூடியவன் இல்லை. கவுண்டர் பண்ணுவாருன்னு அவரை உயர்வா சொன்னவன் தான். எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் தான். அதே வேளையில் அவரை பற்றி நான் சொல்றது கரெக்டாக இருக்கணும்னு நான் கருதக்கூடியவன். அவர் வந்து 2024 ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். அப்போ எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஒரு சீட்டும் அவர் ஜெயிக்கல. அதே மாதிரி அவர் 15 சீட்டுக்குள்ள 15% ஓட்டுக்குள்ள நிறுத்துவோன்னு சொன்னேன். அவர் 20 வந்துட்டார். 2 காரணம். விஜயகாந்த் சிம்பதியும் 10.5 கொடுத்ததும் என் கணக்கையும் தாண்டி அவருக்கு 5% ஓட்டை ஜம்ப் பண்ணி கொடுத்துட்டு, அப்போ 20 எடுத்தவர் இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைவர் தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஎம் கேண்டிடேட் இல்லாமல் 20 எடுத்தவர். ஸோ அதற்குள்ள மதிப்பு மரியாதையும் அமித்ஷா கொடுக்கத்தான் செய்வார். அது அவருக்கு அந்த மதிப்புக்கு அவர் உரியவர் தான். அதில் நான் அவரை அண்டர்ஸ்டிமேட் போட்டோம்னா ஏன் கணக்கு தப்பாக போயிடும். அதில் நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை. எதுக்கு மூடிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. அப்படி மூடிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ரைட் ராயலாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இல்ல இப்ப டிடிவி தினகரன் கூட இன்னைக்கு அது சம்பந்தமா சொல்றாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால அதை பத்தியான செய்திகள் அதிகமா இருக்கு. பத்திரிகையாளர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு தெரியல. வெளிப்படையா வந்து இவருக்கு பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? அங்க ஏதாவது ஒரு பைட் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். எதுவுமே அது சொல்லாம பேசியிருக்கலாம். வந்துட்டாரு. அது பேசியிருக்கலாம். அப்போ அது அந்த பைட் உடனே கொடுக்கலன்னா அவருக்கு சாதகமா விஷயங்கள் அதில் இல்லை. தன்னோட நிலைப்பாட்டை விடாம சிந்திச்சு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு, ஒரு 48 மணி நேரம் கழிச்சு பதில் கொடுப்பாரு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் அவர் சமத்தர். ஒரு சரியான அரசியல்வாதி கையில் அதிமுக கையில் கிடச்சிருச்சு. பிடிச்ச பிடிய விடமாட்டார். நான் சொன்னேன். நான் மறுக்க வரல. இப்போ அவர் நான் புல் டவுன் பண்ணக்கு நான் நிற்கிறேன். அதுவும் வெளிப்படையாக ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு தம்பி முதன் பழனிசாமி சொன்னதுக்கு பதிலடியாக உங்களை தர்மம் நியாயம் நீதிப்படி போகக்கூடியவன் சத்தியன் குருமூர்த்தி உங்களை தூக்கி போட நினைக்கும் போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி அதை அவரை தூக்கி போட்டால் முளமுளமுளமுன்னு சசிகலா காலில் போய் விழுந்து சசிகலா லீடர் ஆயிடுவாங்க. அதனால் தூக்கி போடக்கூடாதுன்னு காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் நாம் சில நகர்வுகளை செய்கிறோம். அது வெளிப்படையாக சொல்லி தான் செய்கிறோம். அந்த நகர்வுகளோட பாட்டம் லைன் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற அடிப்படைக்குள்ளே நாம் பண்ணுறோம். அதே வேளையில் அவரை கேலி பண்ணுறதுக்கோ 20% ஓட்டு எடுத்த ஒருத்தரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கும் நான் தயாரில்லை. பட் எதுக்கு இப்படி முகத்தை மறைச்சி போனார்னு எனக்கே தெரியல. ரைட் ராயலாக அவர் முகத்தை காட்டிகிட்டே வந்திருக்கலாம். அது தவறு அவர் செய்திருக்காண்டா. அப்படி ஓகே சார். இப்போ இன்னொரு பார்வை என்னன்னா, இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து நான் நிர்வாகிகள்கிட்டலாம் பேசிட்டு உங்களுக்கு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் டிசம்பர் மாதம் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுக என்டிஏ அதாவது பாஜக இந்த கூட்டணிக்குள்ளே இவங்க 2 பேரும் வர்றதுக்கான ஒரு சூழல் இனிமேல் இல்லவே இல்லையா? சாப்டர் க்ளோஸா? பொது புத்தியில விவாதம் எடுக்கக்கூடியதில்ல, வெப்பு எடுக்கக்கூடியதில்ல. அதிமுக தொண்டர்கள் விருப்பத்துக்கு பேசுறது ஒண்ணு, என் மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை பேசுறது ஒண்ணு. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் ஓபிஎஸும் புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் நாளைக்கு சசிகலாவை அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாங்கங்கிறது தான். அதே ரீசன் தான். இதுல எடப்பாடிக்கெல்லாம் பங்கு இல்லை. இல்ல இப்போ சசிகலாவை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்கன்னு யார் நினைக்கிறா? யார் நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரியலையா சர்மா? யார் நினைக்கிறான்னா யாரை நம்பி சத்திரியன் குருமூர்த்தியோட கருத்தையும் எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி கருத்தையும் தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஐயா இல்ல கணேசன்ஜி அவரோட கருத்தையும் சிதம்பரத்தோட ஒரு அறிவும் திறமையும் மிக்கவரான ராஜாவின் கருத்தையும் யாரை நம்பி நான் முறியடிச்சனோ அவர் தான் இன்னும் அதே இடத்துக்குள்ள இருக்கிறதா நான் கருதுறேன். அவர் தான் அந்த அவர்னு யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பேரை சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ன பண்ண முடியும் இனிமேல்? இப்போ வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து முதல்ல செங்கோட்டையனை சந்திப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்திருந்தாரு. அவரு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு. அப்ப என்ன தகவல் வந்து டெல்லி தலைமையிலிருந்து செங்கோட்டையனுக்கு தகவலா கொடுக்கப்பட்டிருக்கு? செங்கோட்டையன் வச்சு தான் டெல்லி தலைமை 2 முறை எடப்பாடியை தங்களை சந்திக்க வச்சாங்க.
செங்கோட்டையும் கட்சியை உடைச்சிருவாரு. அந்த சிம்பிள் மேட்டரில் ஏதாவது நடந்துரும். அது ரொம்ப வீக் கேஸ் தான். இவர் ஸ்டே இல்லாமல் இவர் ரெட்டையில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பட் அது ஒரு வீக் கேஸ். இவர் 4 வாரத்தில் முடிங்கன்னார். இன்னும் எத்தனை வாரம் அது முடியலை பார்த்தீங்களா? அப்போ அவர் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது. அது ஒன்றும் பெரிய வெயிட்டேஜ் நான் கொடுக்க விரும்பலை. பட் அந்த இஷ்யூவில் இருக்கிறவர் ஒரு வேளையில் ரெட்டையிலே பிடிங்கிருவாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்போ சைதை துரைசாமி அண்ணன் கூட நேற்று என்கிட்ட கடிஞ்சுக்கிட்டார். என் அண்ணன் ஒரு மக்கள் ஒரு அபிமானம் கொண்டவர், அவருக்கு அந்த உரிமை இருக்குது. நீ எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையிலையெல்லாம் மதிப்பு குறைச்சி நீ புதிய தலைமுறையில் பேசியிருப்பான்னு என்கிட்ட கேட்டார். நான் அவருக்கு உணர்வு அதை பேசினார். நான் எடப்பாடிக்கு பயன்படக்கூடிய பொருட்களை நான் ஏன் குளோரிஃபை பண்ணணும்? சீமான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதான் கரெக்டுங்கிறது என்னோட பாயிண்டாக இருந்தது. பட் அண்ணனுக்கு உணர்வை நான் மதித்தேன். அப்புறம் அண்ணன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளவு இருந்தும் எடப்பாடி 20 எடுத்திருக்காருன்னா இது இல்லைன்னா இதை விட கீழே போயிடுவார், அவர் ரொம்ப மோசம் போயிடுவாருங்கிற அவனோட கருத்தை நான் மதித்தேன். அந்த உணர்வு எடப்பாடிக்கும் இருக்குது. ரெட்டையில எதுவும் கை வச்சிடக்கூடாதுங்கிறது இருக்குது. ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஒரு இறங்கி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் பாஜக தலைவர் சந்தித்ததும் இந்த ரெட்டையில கேஸ் இழுத்துட்டு போகிறதும் அவர் இறங்கி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அந்த ரெட்டையில கேஸில் நான் ஸ்டேயே இல்லாமல் கொடுத்த பிறகு அதுக்கு பெரிய ஒரு ஹோப் இருக்கதாட்டு நான் கருதலை. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ வெற்றி தோல்வியோட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வடபழனியில் இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. அப்படிலாம் பேசிட்டு டெல்லி போயிட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் வந்து நான் தான் அதிமுக என்ன அப்படி செய் இப்படி செய்யி நோபடி கேன் டிக்டேட் டைம்ஸ் டு மீ இன் ஏடிஎம்கே அலையன்ஸா, உங்களுக்கு என்ன சீட்டு எனக்கு என்ன சீட்டு அதை பார்த்துட்டு போவோம். அவரை சேருங்க இவரை சேருங்க. நான் வெளிப்படையாக கேட்குறேன், மற்ற ஊடகங்கள் ஊடகவியாளர்கள் மற்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வந்து அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி பம்பிட்டாரு, பதுங்கிட்டாரு, மிரட்டப்பட்டு இருக்காரு, அமித்ஷா சொல்கிறது மோடி சொல்கிறது தான் வந்து இவர் கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடப்பாடியை எப்படி எதிர்க்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக உங்கள் நிலைப்பாடு என்ன? எதிரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எடப்பாடி கில்லாடியான அரசியல்வாதி. இங்கே பலதரப்பட்ட வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உள்ள பாஜக தலைவரை தலையை தடவி அவர் சக்சீட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நம்ம தான் அந்த இடத்துக்குள்ளே நின்று அடித்து விளையாடுறோம். அவர் பயந்துட்டாரு, ஓடிட்டாரு, அதுதெல்லாம் நம்ம அற்ப சந்தோஷத்துக்கு பேசணும்னா நாம் ஏமாந்துருவோம். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸு. எடப்பாடி என்ன செய்வாருங்கிறத ஒவ்வொரு அணுவும் அலர்ட்டாக இருக்கணும். எடப்பாடிக்கு மெரிட்டு 20%. இப்படி நடராஜன் ஐயாவை பற்றி அலர்ட்டாக இருந்ததுனால தான் அவரை கிராக் டவுன் பண்ண முடிஞ்சுது. பிஎம்ஓ கிட்ட அவரை விட்டா யூபியில் நம்மளை முலாயம் சிங் யாதவையும் கன்ஷிராமையும் சேர்த்து காலி பண்ணார் பாஜகவை. அகில இந்திய அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். இப்போ தமிழ்நாடு பவரில் ஒரு பெரிய ஓபிசி லீடராட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் வருவாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் மதசார்பற்ற சக்திகள் இவங்களெல்லாம் நமக்கு எதிராக திரட்டுவார். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸுக்கு சசிகலா ஆப்ஷனும் இருக்கும், ஸ்டாலின் ஆப்ஷனும் இருக்கும். ஸ்டாலினெல்லாம் ஈஸியாக அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து பிஜேபி தெருவில் தான் கிடக்கணும். அதனால உங்கள் நன்மைக்கு நீங்கள் சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. அப்போ தான் மோடி நினைச்சாரு ரவீந்திரன் துரைசாமி நன்மைக்கு, ரவீந்திரன் துரைசாமி மோடி நன்மைக்கு சொல்கிறான் உணர்வுபூர்வமாக. மற்றவன் ஸ்டாலின் மேலே உள்ள இச்சஸை சொரியதுக்கு சொல்கிறான்னு என் கருத்தை மோடி எடுத்துக்கிட்டாரு. எடுத்தவர் தான் இன்னும் வர விடல அதை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only.